ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. வீண் செலவுல இருந்து நஷ்டத்துல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்குமே இந்த பலன்கள் பொருந்தும். ஜோதிடத்தின்படி லக்ன ரீதியா தான் பார்க்கணும். விரையாதிபதி யாரு, யோகாதிபதி யாரு, பாக்கியாதிபதி யாருன்னு பார்க்கணும். கோச்சார கிரகங்கள் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ இது உங்களுடைய ஒரு நலன் கருதி நீங்க ரிஷப ராசியில பிறந்திருந்தாலும் சரி, ரிஷப லக்னத்துல பிறந்திருந்தாலுமே சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்களும் பரிகாரங்களும் உங்களுக்கு 100% ஒத்து வருங்க. இப்போ ரிஷபத்தை எடுத்துக்கிட்டோம்னா அருமையான ஒரு ராசி. சுக்கிரனை அம்சமாக பெற்றவர்கள். சந்திர பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி. ஜோதிடத்துல ஸ்திர ராசி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்திரம் அப்படின்னா நிலையான ஒரு முடிவு அப்படின்னு பெயரு. அப்போ நிலைத்த முடிவு எடுக்கிறவங்க, எதையுமே பொறுமையா யோசிச்சு நிதானமா செயல்படக்கூடியவங்க, இத பண்ணுனா என்ன பிரதிபலன் இருக்கு, இதனுடைய ஆழம் என்ன அப்படின்னு யோசிக்கிறவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கும் விரயம் வருமா அப்படின்னு கேட்டா, நேரம் காலம் சரியில்லை அப்படின்னா எல்லாருக்குமே லாஸ் அப்படின்றது, நஷ்டம் அப்படின்றது பொதுவானது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க வாழ்க்கையில நஷ்டப்படாம, பணத்தை இழக்காம, உங்களுடைய நேரத்தையோ பொருளையோ விரயப்படுத்தாம எந்த சந்தோஷத்தையும் நீங்க அனுபவிக்கவே முடியாது. அப்போ நேரத்தை விரயப்படுத்தி இந்த காணொலியை பாக்குறதாலதான் சில தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுடைய நேரமும் ஒரு விரயம் தான். அது நல்ல விரயமா இருந்தா நல்ல தகவல்கள். இதுவே இந்த வீடியோ முழுவதும் சரியா நான் உங்களுக்கு சொல்லல அப்படின்னா, இந்த பதிவை போய் நான் பார்த்தனே அப்படின்னு நேரம் போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணா அது கெட்ட விரயம். அப்போ ஒரு சினிமா தியேட்டர்ல போயிட்டு 3 மணி நேரம் கொடுத்த காசு எனக்கு சந்தோஷம் அப்படின்னு வந்தா நல்ல விரயம். அதே 3 மணி நேரத்துல படம் நல்லா இல்ல அப்படின்னு பாதிலேயே எந்திரிச்சு வந்தா அது கெட்ட விரயம். வெளிநாடு போயிட்டு நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்தா நல்ல விரயம். அங்கேயும் போய் கஷ்டப்பட்டுட்டு வந்தீங்கன்னா அது கெட்ட விரயம். அப்போ விரயத்தை நம்ம இப்படி அப்படின்னு எடுத்துக்கலாம். இத ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, விரயம் ஆகத்தான் செய்யும். அது நல்ல விரயமா கெட்ட விரயமா, உனக்கு விரயத்தை உண்டு பண்ற கிரகம் யாரு, அதுல இருந்து நம்ம தற்காத்துக்கு என்ன வழி அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ரிஷப ராசி ரிஷப லக்னம் அப்படின்னா விரையாதிபதி அப்படின்னா, அதிபதினா என்ன, அவர் தான் காரகர். அவர் வழியாதான் உங்களுக்கு நஷ்டம் வருது அப்படின்னு ஞானிகள் சொல்றாங்க. அதுலயும் இந்த ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்கு விரையாதிபதி செவ்வாய் பகவான். விரையாதிபதியோட அவர் விட்டுட்டாரா, அவரே 7ஆம் இடத்துல கணவனாகவும் மனைவியாகவும் கலஸ்திரஸ்தானமாகவும் அவர் தான் வராரு. ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்கு 7க்குரிய திருமண கிரகம். மன வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்ததிபதியும் செவ்வாய் தான். அப்போ திருமணத்திற்கு முன்னாடி ஒரு விரயம், திருமணத்துக்கு பிறகு ஒரு விரயம், திருமணமே ஒரு விரயமாக ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு வரலாம். அப்போ இது என்ன திருமணமே ஒரு விரயம்னா, திருமணம் எல்லாம் பேசி முடிச்சு வரும்பொழுது மணமகன் இருக்கார், மணமகனை காணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நடந்திருக்கும். இல்லைன்னா காதல் திருமணம், காலையில கல்யாணம், எதையோ சீப்பை ஒழிச்சு வச்சு கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை வர்றது, கல்யாண பந்தல்ல தடைகள் ஏற்படுறது. இது ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு. பொண்ணை பார்க்கும் பொழுது கிளியோபட்ற மாதிரி இருந்துச்சு, மேக்கப்பை கலைச்சதுக்கு அப்புறம் தான் உண்மை என்னன்னு தெரியுது அப்படின்ற கவனம் வர்றதோ, மாப்பிள்ளை சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தங்கத்தட்டுல வச்சு தாங்குற மாதிரி பேசினாரு. 3ஆவது நாள்ல சுயரூபத்தை காட்டிட்டு தண்ணியை போட்டுட்டு அரச மரத்தடியில படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதும், உருவான வாழ்க்கையும் உருவான வாழ்க்கை பந்தத்தால ஏற்படக்கூடிய இழப்பத்தையும் ரிஷபராசிக்காரங்க சந்திக்கிறாங்க. அதுலயும் ஒரு லாஸ் வருது, அதுலயும் ஒரு நஷ்டம் வருது. அடுத்தது, இது சுக்கிரனை அம்சமாக கொண்டதால அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. ஏற்கனவே வீட்டுல ஃபேர் அண்ட் லவ்லி இருக்கும், அது பத்தாதான். அடுத்தது என்ன மேக்கப் வாங்குறது, அடுத்து என்ன பொருள் வாங்குறது, ஏற்கனவே நிறைய புடவை வைக்கிறதுக்கு பீரோல இடம் இருக்காது, அடுத்து என்ன வாங்குறது, அடுத்து என்ன வாங்குறது, காஞ்சிபுரம் போலாமா அப்படின்ற மாதிரி மனதை தூண்டி தூண்டி வசியத்தை ஏற்படுத்தி பணத்தை இழக்க வைக்கிறது சுக்கிரனுடைய அம்சம். ஆண்களுக்கும் அதே போலதான். ஈஸியா சீக்கிரமா அவங்களுடைய மனம் அடங்கிறது கிடையவே கிடையாது. அப்போ எங்கேயோ சுத்திக்கிட்டே இருக்கிறது, நண்பர்களோட அதிக நேரத்தை விரயப்படுத்தி வீட்டுக்கே வராம இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் தூண்டக்கூடியவர் உங்களுக்கு ரிஷப லக்னத்துக்கு செவ்வாய். அப்போ அடுத்தது கணவன் மனைவி திருமண பந்தம், இல்ல தேவையில்லாத திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இல்ல விவாகரத்துக்கு பிறகு கொடுக்கக்கூடிய வரதட்சணை, இல்ல அவங்க கொடுத்த வரதட்சணையை திரும்பி கொடுக்கக்கூடிய நிர்பந்தம், அப்படி இல்லைன்னா கணவனால மனைவிக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாமே கூட ஒரு
ஒரு லாஸ் மாதிரி தானே. அப்போ கணவனால செல்வங்களை எல்லாம் மனைவி வீட்டுல கொடுத்துட்டு இவங்களுடைய நகை நட்டு ஆபரணங்கள்லாம் திரும்ப வாங்க முடியாம, திரும்ப வேற கல்யாணமும் பண்ண முடியாம திண்டாட வேண்டிய நிலை இருக்கிறது கூட ரிஷபராசியில நிறைய பேர் வந்து அனுபவிக்கிறாங்க. அப்போ அடுத்தது பூமி, செவ்வாய் அப்படின்னா பூமி, அங்காரகன் அப்படின்னு பெயர் இருக்கு. அப்போ அதுலயும் பூமிகாரகன் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம ஒரு இடம் வாங்குறோம், அதே இடத்த அதே ஒரு புரோக்கர் இன்னொருத்தருக்கும் அட்வான்ஸ் வாங்கிடுறாரு. அப்போ பாதி பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் கிரயம் பண்ண போலான்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது. அவர் வந்து சண்டை பிடிக்கிறார், பதிவு பண்ண போகவே முடியல, இல்ல பதிவு பண்ணக்கு அப்புறம் தான் தெரியுது அதுல ஏகப்பட்ட வில்லங்கங்கள் இருக்கு அப்படின்னு. அப்போ இத மாதிரியான பிரச்சனைகள், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பூமியினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு செவ்வாய்க்காரகன் அப்படின்றதால பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகவே வருது. ரொம்ப சிக்கனமா ஒரு கூட்டு குடும்பத்துல ஒருத்தவங்க இருக்காங்க, ரிஷபராசி ரிஷப லக்னம், அப்படி இல்லைன்னா தனி குடும்பமா இருக்காங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ ரொம்ப சிக்கனமா ரொம்ப ரொம்ப கவனமா ஒரு செல்வங்களை சேர்த்து ஒரு சீட்டோ ஒரு பணமோ போட்டு வச்சுட்டு வராங்க அப்படின்னா அப்பதான் ஒரு போன் வரும். ஊர்ல இருந்து ஒரு போன் வரும். என்ன வரும்? இது மாதிரி உன் தம்பி வந்து ஹாஸ்பிட்டல்ல முடியாம இருக்கிறான், இன்னைக்கோ நாளைக்கோன்னு சொல்றாங்க. ஒரு 5 லட்ச ரூபாய் இருந்தா ஒரு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்றாங்க, காப்பாத்திரலாம் அப்படின்ட்டு ஒரு கனத்த குரலோடு ஒரு சத்தம் வந்துச்சு அப்படின்னா அது வரைக்கும் உழைச்சு சேர்த்த பணம் அந்த மருத்துவமனையில விரயமாகி அந்த உயிரையும் சில டைம் பிரச்சனை ஆகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அப்படி இல்லைன்னா மனைவி சைட்ல கணவனுக்கே தெரியாம நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க. கொடுத்த காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சீட்டு போட்டு ஏதோ பண்ணி வச்சிருப்பாங்க. மனைவியினுடைய சகோதரரோ தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோ தன்னுடைய ரத்த சொந்தமோ ஏதோ ஒரு வழக்குல சிக்கும் பொழுது கணவனுக்கே தெரியாம அவங்க சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்து அந்த பணத்துக்கு வட்டியை கட்டி கட்டி துன்பத்துல மாற்றுறதும் இந்த விரயஸ்தானமா தான் இருக்கு. அப்போ ஒரு விரய பாவகம் அப்படின்றது செவ்வாய் விரயத்தை மட்டுமா கொடுப்பாரு, யோகத்தையும் கொடுக்கும் 12ஆம் இடத்துல. அதே நேரத்துல எங்கேயாவது போய் எதிர்மறையான கிரக சேர்க்கையோட சேர்ந்து அவங்களுடைய தசாபுக்திகள் நடக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான வழிகளில் விரயங்கள் வரலாம். அழகுக்காக வரலாம், ஆபத்துக்காக வரலாம், அந்யோன்யத்துக்காக வரலாம், சுகத்திற்காக வரலாம், பயணத்திற்காக வரலாம். தன்னை தானே மதிமயங்கி செல்வங்களை இழந்து விடலாம், தவறான நட்புகளால் செல்வங்களை இழந்து விடலாம். அப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கான விஷயத்த நிறைய சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்க வந்து காசு இழக்கிறீங்க அப்படின்றது உண்மை. அப்போ நீங்க எந்த கடவுளை வழிபாடு பண்ணலாம், எப்படி வழிமுறைகளை பின்பற்றலாம் அப்படின்னா நிறைய சூட்சம பரிகாரங்கள், தாந்திரிக பரிகாரங்கள் ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அதுல ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுல ரிஷபம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எருது, காளை அப்படின்னு சொல்றோம். அப்போ இல்ல பசு எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எருதுதான் சின்னம். பசுவும் நமக்கு தெய்வத்திற்கு சமமாக கும்பிடுறோம். ஏன்னா சுக்கிரன் அந்த வீட்டை ஆளுபவர், சந்திரன் உச்ச பெறுகிறார், தாய்மையின் அம்சம் பசு, சுக்கிரன் மகாலட்சுமி, அனைத்து தெய்வங்களும் பசுகிட்ட இருக்கு. அப்போ இந்த பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும் அப்படின்னு ஊர்ல இருக்க அகத்திக்கீரை எல்லாம் காலியா போயிடுச்சு. அகத்திக்கீரையா சாப்பிட்டு பசுமாட்டுக்கும் போர் அடிச்சு போச்சு. அப்போ அகத்திக்கீரை மட்டுமா கொடுக்கணும்? ஏன் புண்ணாக்கு சாப்பிடாதா? ஏன் எள்ளு சாப்பிடாதா? எள்ளும் புண்ணாக்கும் பசுவிற்கு வைப்பது போல் மிக பெரிய புண்ணியம் ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு கிடையாது. பசுவிற்கு எள்ளும் புண்ணாக்கும் கொடுக்கணும். வெள்ளிக்கிழமையில கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உப்பு வாங்குறோம் பாத்தீங்களா, ரொம்ப சிக்கனமா அப்பதான் ஒரு சில்வர் டப்பா ஒரு ஜாடியில போட்டு வீட்டுல பத்திரப்படுத்தி உப்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சில்வர் பாத்திரத்துல உப்பு வாங்குற மாதிரி ஒரு அட்டை தரித்திரம் எதுவுமே கிடையாதுங்க. அப்போ சுக்கிரனுடைய அம்சம் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கண்ணாடி பாட்டில் இல்ல ஒரு பீங்கான் இல்ல உப்பு ஜாடினே தனியா இருக்கு. எதுக்கு உப்பு ஜாடி? இன்னமும் சிறப்பு, மண்பானையிலேயே உப்பை சேகரித்து வைக்கிறது இன்னும் சிறப்பு. இப்படியெல்லாம் நீங்க வீட்டுல வைக்கும் பொழுது ஓரளவு லட்சுமி கடாட்சங்கள் ஏற்படுத்து செல்வ விரயங்கள், எதிர்பாராத விரயங்கள், துர்தஷ்டமான விரயங்கள் உங்களுக்கு தவிர்க்கப்படும். அடுத்தது நந்தி தேவரை வழிபாடு பண்ணுவதன் மூலமாக, பிரதோஷ காலங்களிலே நந்தீஸ்வரர் வழிபாடு பண்ணுவதன் மூலமாக இவங்களுடைய செல்வ விரயங்கள் முற்றிலுமாக தவிர்க்கப்படும். அடுத்தது முக்கியமா மகாலட்சுமியின் வழிபாடு. இந்த மகாலட்சுமியின் வழிபாடு நீங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சாயந்தர நேரம்
இரவு நேரம், அதாவது ஒரு 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாத சூரியன் அஸ்தமன நேரத்துல மகாலட்சுமி தேவிக்கு பிடித்த அந்த பழ வகைகள் வைத்து, தாமரை மலர் வைத்து, வெண்மை நிற பூக்களால், உதிரி பூக்களால், அதுல இன்னும் சிறப்பு மல்லிகை மலர், உதிரி பூக்கள், மகாலட்சுமி தேவியினுடைய அஷ்டோஸ்திர மந்திரங்களை சொல்லி, அப்படி இல்லைன்னா மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லி அந்த தேவிக்கு உதிரி பூக்களால் வழிபாடு செய்வதன் மூலமாக சுக்கிரனுடைய கரகனான மகாலட்சுமியின் அருள் கிடைச்சி உங்களால செல்வத்தை ஈட்ட முடியும். அடுத்தது தானியத்துல மொச்சை தானியம் சுக்கிரனுக்கு சொல்லப்பட்ட தானியம். இந்த தானியத்தை இவங்க தர்மம் கொடுக்கறது மூலமாக ஒரு 7 மொச்சை எடுத்துட்டு போயிட்டு 7 வாரம் கொடுத்தோம்னா மொத்தம் 100 கிராம் வரும். இது தர்மமா? தர்மம் கிடையாது. அப்போ 1 கிலோ 2 கிலோ நீங்க எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கலாம். இத மாதிரி நீங்க கொடுக்கும் பொழுது முதியோர்கள் இல்லத்திலேயே கொடுக்கலாம். அது ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, செவ்வாய் அப்படிங்கிறது ரத்தத்தை சொல்றோம். அப்போ பிளட் ரிலேஷன்ஷிப், முதியோர்கள் இல்லம் அப்படின்றது ரத்த உறவுகளால் கைவிடப்பட்டவர்கள் முதியோர் இல்லத்துல இருக்காங்க, சொந்த பந்தத்தால் கைவிடப்பட்டவர்கள் முதியோர் இல்லத்துல இருக்காங்க. அவங்களுக்கு இந்த தானிய வகைகளை கொண்டு போய் அவங்க இருக்கக்கூடிய ஆசிரமத்துல கொடுக்கலாம். துவரை, செவ்வாய்க்குரிய தானியம், அப்போ முதியோர் இல்லத்துல நீங்க வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அடுத்தது இன்னும் சூட்சம பரிகாரங்களும் இருக்கு. உங்க வீட்டுல எங்கேயாவது அம்மா காசு வச்சிருப்பாங்க, சின்னதா காசு சேர்த்து வைப்பாங்க. மேக்சிமம் ஏதாச்சும் ஒரு டப்பால வச்சிருப்பாங்க. அப்போ 5 டப்பா இல்ல மிளகு டப்பா, இது மாதிரி டப்பாக்குள்ளதான் காசை வச்சிருப்பாங்க. அப்போ துவரம் பருப்பு டப்பாக்குள்ள பணத்தை வச்சு பாருங்க, கண்டிப்பா பணவரவு அதிகமாகவே இருக்கும். இதெல்லாம் மூட நம்பிக்கை மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆனா தானியத்திற்கும் கிரகம் இருக்கு. ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் ஒரு மைக்கு கூட ஒரு கிரகம் தான். ஜோதிட சாஸ்திரப்படி சொல்லணும் அப்படின்னா உயிர் காரகத்துவம், பொருள் காரகத்துவம் ஞானிகள் அப்பவே கணிச்சு வச்சிருக்காங்க. நீங்க வெளிநாடு, ஏர்போர்ட், பிளைட் பயணங்கள் இதெல்லாம் இப்ப சொல்றீங்க, இடம் நகர்ந்து போறதுன்னு சொல்றீங்க. ஆனா இப்போ இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடம் அப்படிங்கிறது பட்டினம் பாதித்தால் அயனாடு சென்று இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அங்க போயிட்டு அரசனை போன்ற வாழ்வு 12ஆம் இடத்து கிரகம். 12ஆம் இடத்து கிரகம் சப்போர்ட் இல்லை அப்படின்னா சொந்த ஊரை கடந்து பக்கத்து ஊருக்கு கூட போக முடியாது. நீங்க நகரணும், உங்களுடைய முயற்சி வெற்றி பெறணும், நீங்க இடம் கடந்து போகணும், கடல் கடந்து போகணும் அப்படின்னு சொன்னா 12ஆம் இடம் உங்களுக்கு வேலை செய்யணும். அப்போ நீங்க ஒரு விரயத்தை பண்ணாம ஒரு சந்தோஷத்தை பெறவே முடியாது. அதை சுப விரயமா மாத்துறதுக்கு தான் இந்த வழிபாடு. அப்போ ரிஷப லக்னம், ரிஷப ராசியில பிறந்தவங்க ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசனம் செய்து, மகாலட்சுமி தாயாரை தரிசனம் செய்து, கருடாழ்வாரை தரிசனம் செஞ்சுட்டு வந்தா செல்வ வளம் விருத்தியாகி செல்வ விரயங்கள் ஓரளவுக்கு கட்டுப்பாடுக்குள் இருக்கும். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.